Hi guys, welcome to YI Trade. இப்போது நிஃப்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ரொம்ப நாளாக, அதாவது இந்த கோவிட் கிராஷ்லேருந்தே இந்த பேட்டர்னில் தாங்க, இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணாமல் இந்த சேனல் பேட்டர்னில் வந்து சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையான 15,450 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. கேன் ஏபிள் டு சி இந்த ஃப்ளாக் பேட்டர்னுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து இவ்வளோ நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன்லேருந்து ஒரு பிரேக் நடந்திருக்கு. லெட் மீ ஷோ யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் பேட்டர்ன்லேருந்து ஒரு பிரேக் நடந்து எகெயின் ரீடெஸ்ட் பண்ணி எகெயின் மேலே போயிருக்கு. கிளியராக சொல்லணுன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் இருந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் நிஃப்டி மேலே ஏற பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து அதோடைய ஆல் டைம் ஹையான இந்த 14,450 அதை ரீச் பண்ணோன்னா இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இங்கே தேவைப்படுது? ஜஸ்ட் ஒரு 280 பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படுது இல்லையா? 280 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் 2%. ஸோ நிஃப்டி வந்து ஒரு 2% இன்க்ரீஸ் ஆனாலே அதனுடைய ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிடும். ஸோ இப்போ நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை ரீச் ஆகணும்னா நிஃப்டிலேயே ஹெவி வெயிட்டான ஸ்டாக் எது? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரிலையன்ஸும் டிசிஎஸ் அப்படிங்கிறவங்க தான். ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி 1,800 லெவல்ஸ்லேருந்து இப்போ 2,000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் டிசிஎஸ்ங்க. சார்ட் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபைன், இதுதான் டிசிஎஸோட பேட்டர்ன். ஸோ டிசிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆல் டைம் ஹை ஆன 3355 அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து ஃபால் ஆகி இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்க்க முடியுதுங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டமில் பட்டு ஸ்டாக் வந்து டேர்ன் ஆகிட்டுருக்குங்க. இந்த பாட்டம் வந்தது எகெயின் மேலே ஏறிச்சு, மறுபடியும் இந்த பாட்டம் வந்தது எகெயின் மேலே ஏறிடுச்சு, மறுபடியும் நேற்று இந்த பாட்டம்லேருந்து நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நேற்று இந்த பாட்டம்லேருந்து டிசிஎஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ டிசிஎஸ் ரைஸ் ஆகி இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் டிசிஎஸோட இமீடியட் டார்கெட்டாக 3,240 அப்படிங்கிறத வைக்கிறேன். ஸோ 3,080 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டிசிஎஸ் வந்து நிஃப்டியில் ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக். டிசிஎஸ் ஏறிச்சு அப்படின்னா நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையை சீக்கிரமாக கிராஸ் பண்ணும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நான் வந்து டிசிஎஸை நெக்ஸ்ட் வீக்குக்கு சொல்கிறேன். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னில் தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னில் பட்டு ஃபாலு, எகைன் இதில் பட்டு ஒரு ஃபால், எகைன் இதில் பட்டு ஒரு டிராஸ்டிக்கான ஃபால். சப்போர்ட் எங்கே வந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனில் வந்து தாங்க எடுத்தது. இங்கே பட்டு ரிவர்ஸு, மறுபடியும் இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனில் பட்டு கீழே, மறுபடியும் இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனில் பட்டு மேலே. இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வச்சு பிரேக் பண்ணிச்சு. நிஃப்டியில் பார்த்தோம், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவாக ரீடெஸ்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிருக்கு. லெட் மீ ஷோ யூ. ஸோ நல்லா ஏறி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் மேலே மூவ் ஆகிருக்கு. ஆமே கிளியர்? ஸோ இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை ரீச் ஆகணும்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குங்க? ஒரே நிமிஷம். நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹை போகணும் அப்படின்னா 37,600. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 34,600. கிட்டத்தட்ட ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வேண்டியது இருக்குது. இந்த 3,000 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 8%. நான் என்ன சொன்னேன், நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கு லெஸ் தேன் 2% இன்க்ரீஸ் ஆனாலே ஹிட் ஆகிடும். பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 8% இன்க்ரீஸ் ஆனாதாங்க அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். போன ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கூட நிஃப்டி வந்து 1.81% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியர்லி 4% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹை ரீச் ஆகும்போது பேங்க் நிஃப்டியும் மோரார்லெஸ் அதோட ஆல் டைம் ஹைக்கு ரீச் ஆகிடும். ஸோ நிஃப்டியில் வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அடுத்தது டிசிஎஸ் நான் சொல்லியிருக்கேன். டிசிஎஸோட பேட்டர்ன் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஹெவி வெயிட்டான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கோட்டக் பேங்க்கும் தாங்க. ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பேட்டர்னை பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட பேட்டர்ன் மாதிரியே தாங்க, எக்ஸாக்ட்லி சிமிலராக ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அ மொமெண்ட், லோடிங்.
ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. மோர் ஓவர் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. நம்ம அந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் வீடியோ பார்த்தவங்களுக்கு அது தெளிவாக தெரியும். இல்லாட்டி நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ கரெக்டாக இந்த டபுள் பாட்டமோட நெக்லைன் கிட்ட தாங்க இந்த இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டபுள் பாட்டமோட நெக்லைன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் ஒரு நல்ல மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தாங்க. ஸோ 1500க்கு மேலே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ரேட் ஆகும் போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஜஸ்ட் ஐ வில் ட்ரா த ட்ரெண்ட் லைன் ஃபார் திஸ். ஒரே நிமிஷம். ஓகேங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இது இந்த சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த சேனல் பிரேக் ஆயாச்சு, அதுக்கான இண்டிகேஷனும் வந்தாச்சு. மோர் ஓவர் நான் சொல்ல மாதிரி டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த நெக்லைன் வந்து 1500 வந்தால் பிரேக் ஆகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இமிடியேட்டாக அதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1600 வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களோட ரேடாரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கோட்டக் பேங்க். எஸ், கோட்டக் பேங்க் பார்த்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோட பாட்டம் ட்ரெண்ட் லைன் இந்த இடம் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 1700 அப்படிங்கிறது தான் அது வந்து சப்போர்ட்டாக எடுத்து அங்கேருந்து டேர்ன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த 1700லேருந்து டேர்ன் ஆகிருக்கு. ஸோ கோட்டக் பேங்க்கும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். கோட்டக் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ருபீஸ் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. மோர் ஓவர் கோட்டக் பேங்க்கில் நம்ம ட்ரெண்ட் லைன் கூட ட்ரா பண்ணி எஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க, நான் ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னும் ட்ரா பண்ணியிருக்கேன். மோர் ஓவர் ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் பிளாட் பண்ணியிருக்கேன். கேன் ஏபிள் டு சி லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்தும் பிரேக் ஆகணும், இந்த இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்லேருந்தும் பிரேக் ஆகணும். ஸோ அப்படி பிரேக் ஆகிற பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 1770 இதை தாண்டி ட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கோட்டக் பேங்க்கில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இருக்கிற மேஜரான ஸ்டாக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபைனான்ஸ், இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு முக்கியமான லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. எக்ஸாக்ட்லிங்க. இந்த ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு பெரிய டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. லெட் மீ ஷோ யூ. இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து மறுபடியும் இப்போ இங்கே. ஸோ கேன் ஏபிள் டு சி. ஸோ இந்த டபுள் பாட்டம் இருந்து பிரேக் அவுட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த சேனல்லேருந்தும் பிரேக் அவுட் ஆக போகுது. எந்த பாயிண்ட் வந்தான்னு பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் சம் ஜஸ்ட் அ மொமெண்ட். எஸ், ஸோ அரவுண்ட் சம் 1500 தாண்டும் போது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸும் பார்த்திங்கன்னா அதோட மேஜரான சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக போகுது. ஸோ ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் மேலேயும் ஒரு கண்ணு வைக்கலாம். நல்லாயிருக்கு ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஸ்பன் கார்ப். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்குள்ளே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் எகெயின் இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகி இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 146 இருக்கிற இதிலிருந்து ஒரு 160 லெவல்ஸ் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. மோர் ஓவர் இதுக்கு வந்து மண்டே குவார்ட்டர்லி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, இந்த ரிசல்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகுதுன்னா என்ட்ரு ஆகலாம். வெல்ஸ்பன் கார்ப் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ். எஸ், கிராம்ப்டன் கிரீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியராக தெரியுது இல்லையா, லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இந்த இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து எங்கே பிரேக் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 400 ருபீஸில் தாங்க. ஸோ இந்த 400 ருபீஸை தாண்டி இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கிராம்ப்டன் கிரீஸில் ஒரு நல்ல மூவ் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 350லேருந்து 400னா ஒரு 50 பாயிண்ட்ஸுங்க. ஸோ 400லேருந்து 450 லெவல்ஸ் வரைக்கும் இந்த கிராம்ப்டன் கிரீஸ் மூவ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்க போகிறது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல். இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ இதில் லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக் மேலே ஏறி இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த நெக்லைன் எப்போ பிரேக் ஆகும்னா 577 அப்படிங்கிற லெவல்ஸ் தாண்டும் போது தான் பிரேக் ஆகும். ஸோ இந்த நெக்லைன் பிரேக் ஆகும்போது இந்த ஸ்டாக் நல்லா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி அனௌன்ஸ் மட்டும் 24th மண்டே வருது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு வேளை குவார்ட்டர்லி ரிசல்ட் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களோ அந்த எஸ்டிமேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து ஸோ ஒரு 120 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து ஸோ 560லேருந்து ஒரு 120னா கிட்டத்தட்ட 680 வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை தாங்க, இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. HDFC பேங்க், கோட்டக் பேங்க், TCS, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், வெல்த் கார்பன், கிராம்ப்டன் கிரீஸ், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே இந்த ஸ்டாக்கெல்லாம் எந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. பாய்.